ஜியோட அம்மா வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணதை வச்சு மாறனும் வீராவும் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு கதவு சாத்திக்கிறத பார்த்தோன்னா கதவு உடைடா அப்படின்ற மாதிரி மாறன் கிட்ட சொல்ல மாறனும் கதவு உடைக்கிறாரு. உடச்சிட்டு உள்ளே போனோன்னா ரவுடிங்கெல்லாம் சண்டைக்கு வராங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் இவங்க கட்டெல்லாம் வந்துட்டு அவுத்து விட பார்க்குறாங்க நம்ம வீரா. அப்போ கட்டு கரெக்டாக அவுக்க வராங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இவங்க வள்ளியோட கழுத்தில் கத்தி வச்சு நைஸாக வந்துட்டு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மாறனும் வீராவும் ஃபைட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபோனை மட்டும் வீரா பார்க்குறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோன், விஜயோட அம்மா ஃபோனு. சரின்னு அந்த ஃபோனை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. விஜய் வந்து இன்னும் வரலையேன்னு குழம்பிட்டு இருக்கிறாங்க. நல்ல நேரம் முடிஞ்சிச்சு வேறு. வேறு ஃபோனை மாறனும் வீராவும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம். அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் வருது. என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அங்கே வீராவும் மாறனும் வந்துட்டாங்கடி. அப்புறம் நான் ஒருத்தியாக வந்துட்டு அந்த வள்ளி கழுத்தில் கத்தியை வச்சு நான் கடத்திட்டு வந்துட்டேன். அவங்கள சமாளிக்க முடியாது, நீ கொஞ்சம் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயும் அதை நம்பிக்கிட்டு வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா ஃபோன்லேருந்து பேசுகிறது வீரா தான் வந்துட்டு குரலை மாற்றி பேசியிருக்காங்க. அது தெரியாமல் விஜய் கிளம்பிடுறாங்க. இவங்கள பார்த்துட்டு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. எப்படியும் வீராவும் மாறனும் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு கார்த்திக் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரோட்டில் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. விஜய் வந்து அவங்க அம்மா கால் பண்ண பார்க்கும்போது கண்ணை மூடி வந்து மாறன் வந்துட்டு நான் தான் அவங்க மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்புறமா வீராவும் வந்துடுறாங்க. 2 பேர்கிட்டையும் துள்ள ஆரம்பிக்கிறாங்க. விஜய் உடனே கத்தி வச்சு வாடி வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு இங்கே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே விஜயோட அம்மா வந்துட்டு வள்ளியை கூட்டிகிட்டு போகிறாங்க. வள்ளி கழுத்தில் கத்தி இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாம் பதறிடுறாங்க. அப்புறம் கரெக்டாக மாறன் வந்துட்டு ஆட்டோ விட்டு இறங்கி வராரு. ரவுடிங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ பின்னாடி எவ்வளோ ரவுடிஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கழுத்தில் கத்தி வச்சு நம்ம வீரா கூட்டிகிட்டு வராங்க. ஒழுங்கு மரியாதையாக ஒன்று ரவுடிங்கில் போக சொல்லிடு, இல்லை அப்படியே ஒரே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அப்புறம் ரவுண்டிங்கில் போக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாறன் வந்துட்டு அவங்க அத்தைக்கு கண்ணை காமிக்க அவங்களும் கையில் இருந்த கட்டை வந்துட்டு அவுத்துட்டு கரெக்டாக அவங்க அம்மா ஒரு அடி கொடுத்து அப்படியே அவங்ககிட்ட இருக்கிற இது வாங்கி ஒழுங்காக ஓடி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா ஓடிடுறாங்க. அப்புறம் விஜய் கழுத்தில் மட்டும் இது வச்சுட்டு வீரா நிற்கிறாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட சொல்லி மாறனும் வீராவும் திரும்பவும் விஜய் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னை விட்டுருங்க, அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலைன்னு சொல்லி இது பண்ண கொஞ்சம் தூரம் போயிட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இது தவிர தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே விஜய் கீழே விழுந்து மயக்கமாயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.